வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் கடகராசி 2026 முதல் 2027 வரையான கிரக மாற்றங்களால் கடகராசியான உங்களுக்கு நன்மைகளை கொடுக்குமா, இல்லை ஏற்கனவே இருந்தது போல பாதக பலன்களும் சாதக பலன்களும் கலந்தே இருக்குமா என்பதை பார்ப்பது தான் இந்த பதிவு. கடகராசிக்காரர்களுக்கு ஓராண்டு பலன்களாக குரு, சனி, ராகு, கேதுக்கள் எந்த நிலையில் அமர்ந்து பலன்களை தரப்போகிறார்கள். சனி பகவானை பொறுத்தவரையில் திருக்கணிதமாக இருந்தாலும் சரி, வாக்கிய கணிதமாக இருந்தாலும் சரி, இந்த இரண்டு கணிதத்திலும் சரி, சனி பகவான் அஷ்டம சனியிலிருந்து விலகிவிட்டார். அவர் விலகினாலே போதும், உறவுகளால் இருந்து வந்த எண்ணற்ற பிரச்சனைகளும் சிக்கல்களும் முற்றிலும் மாறுபடும். தொடர் துன்பங்களிலிருந்து நீங்கள் விடுபட்டு இயல்பான வாழ்க்கைக்கு செல்வதற்குண்டான வழியை காட்டிவிடுவார். சனி பகவான் அஷ்டம சனியாக வந்தால் மட்டும் கிடையாது, அர்த்தஷ்டம சனி, கண்டக சனி, ஏழரை சனி, இந்த சனி பகவான் வருவதால் பல வகையான அனுபவ பாடங்களை கற்று வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை உணர்த்துவார். நீங்களும் உணர்ந்திருக்கலாம். அஷ்டம சனி விலகியாச்சு. உறவுகளால் இருந்து வந்த பல வகையான மன கசப்பான விஷயங்கள் இனி இருக்காது. பிறகு ஏன் இப்பொழுது கூட தடையும் தடங்கல்களும் நோயும் வருமான குறைவும் மன நிம்மதியற்ற சூழ்நிலையும் இருக்கிறது என்ற கேள்வி வரும். காரணம் இருக்கு. ராஜகிரகங்கள் 4 கிரகங்களும் எப்போ ஒரு முறை தான் நல்ல பலன்களை தருகின்ற ஸ்தானத்தில் அமரும். சனி பகவான் கெட்ட இடத்தில் இருக்கும்போது குரு பகவான் நல்ல இடத்தில் இருந்தால் பெருசாக கஷ்டங்கள் இருக்காது. ராகு கேதுக்கள் பாதகமான இடத்தில் சஞ்சாரம் செய்யும் போது குரு பலம் இருந்தால் பெரிதளவு உங்களுக்கு துன்பங்கள் என்பதை வரவிடாமல் தடுப்பார். இப்பொழுது குரு பகவானே உங்களுக்கு பாதகமாக இருக்கிறார். குரு பகவான் என்றாலே செய்யும் தொழிலில் லாபமும் வளர்ச்சியும், குடும்பத்தில் சந்தோஷமும் மன நிம்மதியும், எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றியும் பல வகையான முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டுமென்றால் குரு பலம் மிக அவசியம். குரு பகவானை பொறுத்தவரையில் எத்தனை கிரகங்கள் பாதகமாக இருந்தாலும் சரி, குரு பகவான் ஒருவர் மட்டும் கெட்ட இடத்தில் இல்லாமல் இருந்தால் மிகப்பெரிய முன்னேற்றம் என்பது கட்டாயமாக இருக்கும். சனி விலகிவிட்டார், அதிர்ஷ்டங்கள் என்பது அள்ளி கொடுக்க போகிறார், இல்லை கிள்ளி கொடுக்க போகிறார் என்ற வார்த்தை இருந்தாலும் குரு பலன்தான் முக்கியம். அப்படி குரு பகவானை பொறுத்தவரையில் 12ஆம் இடத்தில் இருந்தார். விரயங்களை தடுக்க முடியாத அளவுக்கு மாற்றி மாற்றி விரயங்களை கொடுத்து கொண்டே வந்தார். அதற்கு பிறகு ஜென்ம ராசியில் வந்து அமர்ந்தார். ஜென்ம ராசியில் இருக்கும்போது எண்ணற்ற பிரச்சனைகளை தாங்க முடியாத அளவிற்கு போராட்டங்களை தந்து விடுவார். அந்த ஜென்ம ராசியிலிருந்து வக்ரம் பெற்று இப்பொழுது 12ஆம் இடத்தில் இருக்கிறார். இது சாதகமும் கிடையாது, பாதகமும் கிடையாது. இரண்டும் கலந்த மாதிரியே இருக்கும். நன்மைகள் நடக்கிற மாதிரி இருக்கும். திடீரென்று உடல் நலத்தில் பிரச்சனை, உறவுகளால் சில சிக்கல், வருமான குறைவு, குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களை சில நேரங்களில் மன கஷ்டப்படுகின்ற அளவிற்கு அவர்களுடைய செயல்களை பார்த்து மனம் வருத்தப்படும். இந்த நிலையில்தான் குரு பகவான் இருக்கிறார். சரி, குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று
ஜென்ம ராசியில் அமரும் காலம் நல்ல இடத்தில் இருந்து பலன்களை தருவதாக இருக்குமா என்று கேட்டால் அதுவும் பாதகம்தான். காரணம், ஜென்மத்தில் குரு பகவான் மட்டுமல்ல, ராகு கேது சனி பகவான் அமர்ந்தாலும் மிகப்பெரிய கெடு பலன்களை தந்து கொண்டே இருப்பார்கள். பணத்தால் பிரச்சனை வரும், பணத்துக்காகவே பிரச்சனை வரும். பண பற்றாக்குறை என்பது தவிர்க்க முடியாத சூழ்நிலையாக இருக்கும். ஜென்மத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது என்னையும் அறியாமல் சில தவறுகளை நான் செய்துவிட்டேன் என்கின்ற அளவிற்கு தவறான பாதையில் தவறான முடிவுகளை எடுக்க வைத்து அதில் செல்ல வைப்பார். அது மட்டுமல்ல, ஆணாக இருந்தால் பெண்ணால் பிரச்சனை, பெண்ணாக இருந்தால் ஆணால் பிரச்சனை, பெற்ற தாய் தகப்பன் உடன்பிறப்பு சொந்த பந்தங்கள் அனைவராலும் சில பிரச்சனைகளை சந்திக்கின்ற காலகட்டமாகத்தான் இருக்கும் குரு பகவான் ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்யும் போது. ஒருவேளை உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் குரு பகவான் ஆட்சியோ அல்லது உச்சமோ பெற்று கேந்திர திரிகோணங்களில் அமர்ந்திருந்தால் பெருசா பாதகம் சொல்ல முடியாது. குரு பகவான் கெட்ட இடத்திற்கு வந்தாலும் உங்களை காப்பாற்றி கொண்டே இருப்பார். ஒருவேளை ஜாதகத்தில் குரு பகவானும் பாதகமாக இருந்து கோட்சாரம் என்று சொல்லக்கூடிய கிரக பயிற்சி காலங்களிலும் அவர் சஞ்சாரம் என்பது சரியில்லாமல் இருந்தால் மிகப்பெரிய சோதனைகளுக்கு உள்ளாகக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். ஆனால் குரு வக்ர நிவர்த்தி பெற்று 5 மாதங்கள் மட்டும்தான் இத்தகையான பாதக பலன்களை கடகராசியான உங்களுக்கு கொடுப்பார். அதற்கு பிறகு குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு பயிற்சி பெற்று அமர்ந்து விட்டால் இதுவரை தராததை, பெற முடியாமல் தடுத்ததை, உங்களுக்கு ஏற்பட்ட எண்ணற்ற பொருளாதார சிக்கலை அனைத்தையும் சரி செய்து உங்களையும் வாழ வைத்து மிகவும் நல்ல இடத்திற்கு கொண்டு செல்வார். பொறுமையாக இருக்க வேண்டும். அடுத்தது ராகு கேது. ராகு பகவானை பொறுத்தவரையில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். 8ஆம் இடம் என்றாலே மனம் என்பது ஒரு நிலையில் செயல்படாது. இது செய்யலாம் செய்ய மாட்டாங்க, அதை செய்யலாம் செய்ய மாட்டாங்க. திடீர் பணக்காரர்களாக ஆகுவதற்கு வழியை தேடுவது இந்த காலகட்டத்தில் தான். தெரிந்தே ஒரு மனிதன் அகல பாதாளத்தில் விழுவது என்பது இந்த காலத்தில் தான். ஆசை வார்த்தைகளை கேட்டு நடக்குமோ நடக்காதோ என்ற அறிவுபூர்வமாக சிந்திக்காமல் தவறான இடத்தில் சென்று தவறான பாதையில் சென்று உங்கள் வாழ்க்கையை கெடுப்பதற்குண்டான வழியும் தொழிலை கெடுப்பதற்குண்டான வழியும் உங்களுக்கு ராகு பகவான் வழிகாட்டுவார். இந்த காலகட்டங்களில் மிக கவனமாக இருக்கணும். ஆணுக்கு பெண்ணால் பல பிரச்சனையும் பெண்ணுக்கு ஆனால் பல பிரச்சனைகளும் வந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கை என்பது போராடிதான் வெற்றி பெற வேண்டும். எளிமையாக வெற்றி பெற்று விட்டால் அந்த வெற்றியாகப்பட்டது பெரிதளவு உங்களுக்கு நன்மையை தராது. இந்த காலகட்டத்தில் பொறுமை நிதானம், தவறு செய்தால் தண்டனை என்பது பெரிதளவு இருக்கிறது என்பதை உணர்ந்தாலே போதும். அடுத்தது கேது பகவான். கேது பகவான் ராசிக்கு 2இல் இருக்கிறார் என்றால் குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம். குடும்பத்தை நடத்த முடியாத அளவிற்கு தொல்லைகளாக இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு மிகவும் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாகத்தான் இருக்கும். அது மட்டுமல்ல, பொருளாதாரத்தில் பின்னடைவும், வருமானம் என்பது தடையும், பேசிய சில வார்த்தைகளால் குடும்பத்தில் பல வகையான குழப்பங்களும் ஏற்படக்கூடிய சூழ்நிலையாகத்தான் இந்த காலகட்டம் இருக்கும். குரு பகவான் பயிற்சி பெற்ற சில நாட்களில் ராகு கேதுக்கள் பயிற்சி பெற்று அமர்வது வருகின்ற கெடு பலன்களில் பாதியாக குறைத்து உங்களை காப்பாற்றும். ஆனால் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் உங்களுக்கு ராசிக்கு 9இல் இருப்பது பல பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு வெளிவருவதற்காகவும் உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் வழியாக இருக்கும். அதிகப்படியான தொல்லைகளாக இருந்தால் சில மாதங்கள் குரு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை தோறும் வணங்கி வருவதும்,
ராகு கேதுக்களுக்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை தோறும் துர்க்கையம்மனை ராகு காலத்தில் வணங்கி வருவதும், ஞாயிற்றுக்கிழமை தோறும் கேது பகவானுக்கு பரிகாரமாக பிள்ளையாரை வணங்கி வருவதும் உங்களுக்கு இருக்கின்ற கஷ்டங்களும் நஷ்டங்களும் துன்பங்களும் விலகி நற்பலன்களை கொடுப்பதை நீங்களே உணரலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.